நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 10வது ராசி. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்து பாருங்க மகரத்தை பொறுத்தவரை. எப்போதுமே சொந்த காலம் நிற்கணும், யார்கிட்டையும் அடிபணிஞ்சு நிற்கக்கூடாது. நம்ம பயங்கரமான ஒரு திறமையான குணம், பயங்கரமான ஒரு அறிவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே குணம், கற்பனையான குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை நிறைய இருக்கும். நல்ல உழைப்பாளிகள் மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான எப்படி உச்சமான இந்த குரு சுக்கிரன் உங்க ராசியை பார்ப்பதால், எப்படி குரு சுக்கிரன் உங்க ராசியை பார்ப்பதால் என்னென்ன யோகம் உங்களுக்கு வரும், அதுக்கான பதிவு தான். அந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் அதுவும் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. குரு உச்சமாகி இப்போதான் உங்களை பார்க்குறாரு. இப்போதான் நல்ல ஒரு டைமே உங்களுக்கு வருது. எப்படி நல்ல டைமே வருது. ஏன்னா சனி பகவான் அவர் பார்ப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழிலில் ரொம்ப நஷ்டத்தை பார்த்தீங்க. எப்படி நல்ல தொழில் கிடையாது, நல்ல வேலை கிடையாது. எப்படி 6ஆம் இடத்துல இங்கே இருந்தால் என்ன வேலையில் நீங்கள் எஃபெக்ட் முயற்சி போட்டாலும் உங்களுக்கு எதிரியை தான் உங்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குறதுல நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுவீங்களே எதிரியாக அவங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சகோதர உறவு நல்லா இருந்திருக்காது, வெளிநாடு யோகம் நல்லா இருந்திருக்காது, வெளியூரில் வேலை பார்க்கணும் நல்லா இருந்திருக்காது, வருமானம் பொறுத்தாது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக நகையை கொண்டு அடை வச்சுருப்பீங்க, இல்லை இடத்துல காசை போட்டிருப்பீங்க, இல்லை உங்கள் மேலே ஒரு வழக்கை போட்டிருப்பாங்க. அப்படின்னா படிப்பு கல்வி ஒரு மந்தமாக இருக்கும். நான் ஒரு குழப்பத்திலே இருக்கேன், என் லைஃப்பில் இது மாதிரி நடந்ததே கிடையாது, இப்படி ஏன் இந்த நேரத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கிறது டயத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க. ஏன்னா சனி பகவான் சுயசாரம் வாங்கியிருந்தார், அப்படியே பிரேக் கொடுத்துட்டார். வருமான பொருளாதாரம் எல்லாத்துலேயும் ஒரு தடங்களை கொடுத்து அப்படியே உட்கார வச்சிட்டார். என்னடா ஒரு ஏன்னா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை. இப்போ ஏன் நல்லது நடக்குது தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து மகர ராசிக்காரங்க. முதல் பலனே சொல்கிறேன், திருமணம் நடக்காதான் திருமணம் நடக்கும். இதான் மகர ராசி எழுதியே வச்சுக்கோங்க. எப்படி திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமண யோகம் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில் இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதி. கல்யாணம் பண்ணணும்னா குழந்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் குழந்தைக்கு அதிபதி, அவர் தான் பூர்வீக சொத்துக்கு அதிபதி, உங்கள் ஆசையை தூண்டக்கூடிய அதிபதி. அடுத்து பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய அதிபதி இந்த சுக்கிர பகவான் தான். இது 2 இணைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறனால தான் உங்களுக்கு நான் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் திடீர் யோகம்னு அடிக்குன்னு சொல்லுவீங்க. லாட்ரி சீட்டோட இப்போ லாட்ரி யோகம் அடிக்கும் மகரத்தை பொறுத்தவரை. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து உங்கள் ராசியை என்ன பார்த்து என்ன கிளம்பி எடுங்க, அதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி எடுங்க. ஏன்னா அதிலே பணத்தை போட்டு வர வேண்டாம். ஜாதகத்தை மூவ் பண்ணால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்குது மகரத்தை பொறுத்தவரை. நீங்கள் சொல்லிடுங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி இப்போ மகராசி பொறுத்த நல்லா வரும் பாருங்க. நல்ல ஞானம் வரும். எப்படி நல்ல ஞானம் வரும். என்ன அது என்னம்மா ஏன் தெரியுமா ஞானம் வரும்? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி, புதனுடைய சாரத்தில் அறிவை தூண்டக்கூடிய கிரக சாரத்தில் போகிறார். 9ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்தில் போகிறார். அப்போ மேல் படிப்பு படிக்கணும். மெயினாக அந்த மகராசி என்ன எது சம்பந்தம் நீங்கள் படிக்கணும்? எடுத்தோன்னா மருத்துவத்தில் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இப்படி மருத்துவத்தில் படிக்கிறவங்க,
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு சம்மந்தப்பட்டது படிக்கிறவங்க, அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தம் படிக்கிறவங்க, அது டீச்சிங் துறை, எப்படி கல்வி நிறுவனம் இல்லை கல்வி சம்மந்தமாக படிக்கிறவங்க நபர்களாக பாருங்கள், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறேன், இது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து கட்டிட சார்ந்த எப்படி மெக்கானிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இந்த எது சம்மந்தம் நீங்கள் படிப்பு படித்தாலும் சரி, படிப்புகளையே நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கொடுத்துருவார். இதையும் தாண்டி நான் ஓப்பனாக சொல்கிறேன், அரசாங்க வேலை மாணவ மாணவிகளும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அரசாங்க வேலைக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. இப்போ தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ரொமோஷனு இப்போ கொடுத்துரும், இந்த சுக்கர பயிற்சியை கொடுத்துரும். காரணம் என்ன தெரியுமா, நேராக சுக்கரபாணி இங்கே 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாருங்க. அதனால் பயங்கரமான ப்ரொமோஷன் வருங்கிறேன். இப்போ வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்கும் வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா, அதெல்லாம் மாறுவீங்க. ஏன்னா நல்லா டைம் நல்லா இருக்கு. ஏன்னா இனிமேல் தான் நமக்கு உங்களுக்கு யோகமே வருது. நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எந்த ஒரு உங்கள் மேலே எந்த ஒரு கேஸு போட்டாலும் சரி, அந்த கேஸ் இப்போ நடத்துங்க. ஒன்றும் இல்லை, விற்க முடியாத இடம் பூமி சொத்து கிடக்குது, அவங்க பூர்வீக சொத்து எதுவும் தாத்தாவோட சொத்து எதுவும் உங்கள் சொத்து கிடக்குது, அந்த சொத்தை இப்போ விற்கலாம். என் வாழ்க்கையில் நான் வீடே கட்ட மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறீங்களே, அவங்க எல்லாருமே வீடு கட்டுவாங்க. எப்படி வீடு கட்டி தான் ஆகணும். ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்குது. அதனால் ஆடம்பர சொகுசு வாழ்க்கை, நல்ல வீடு பூமியில் நல்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக அமையும் மகரத்தை பொறுத்தவரை. இங்கே கெட்டது சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் எந்த பேங்க்ல போய் நீங்கள் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் பாருங்கள். உங்கள் மேலே எந்த கடன் இருக்காது. இப்போ நினைச்ச மாதிரி கடன் இல்லாமல் லோன் சார்ந்த விஷயம் சூப்பராக சாங்ஷன் ஆகும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது உங்கள் மேலே. மெயினாக பெண்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பட்டே கிளப்பலாம். புதுசாக தொழில் பண்ணணுமா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். ஏன்னா இப்போ சனிபவன் புதுனோட சாரத்தில் போகிறாரு. எப்படி காசு பணம் கொடுக்குவாங்களோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கொஞ்சம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். புதுசாக தொழில் பண்ணுறவங்க சொல்கிறேன், நல்லா அனுகூலம் வரும். உடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தாக இருக்கும், நல்லா ஹெல்த் சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, எந்த பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். அரசியல் அரசாங்கம் பட்டே கிளப்பலாம். மகர அரசியல் அரசாங்கம் இப்போ சாதிப்பாங்க, ஆல்ரெடி சாதிச்சிருப்பாங்க, எப்போ சாதிக்க போகிறாங்க, எதிரினா ஜெயிச்சிருவாங்க. அந்த யோகம் அந்த அளவுக்கு பலமாக இருக்குது மகரத்தை பொறுத்தவரை. இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் உத்திராடம். இதுமாரி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாது உத்திராடத்தில் வந்துட்டாவே. இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது. எப்படி உத்திராடத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான யோகம் சூப்பராக இருக்கு பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஒரு கடன், பகை, எதிரி வெல்லக்கூடிய திறமை, கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு அது ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்தில் பிறந்தவங்க. இனிமேல் நல்லா சூப்பரான அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு பார்த்துக்கணும். அடுத்து திருவோணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், குடும்பத்தை பற்றி, ஃபேமிலி பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்லதாக வரும் பார்த்துக்கங்க. எந்த ஒரு கெட்டதும் திருவோணத்தில் பிறந்தவங்க வராது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பராக இருக்கும். கணவனை ஒற்றுமை, குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். இனிமேல் தோல்விக்கான விஷயம் கண்டிப்பாக வராது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. திருவோணத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தேடி வரும். ஏன்னா நீங்கள் எப்போதுமே சரி குடும்பம் ஃபேமிலி ரொம்ப நாகரிகமானவங்க, ஒழுக்கமானவங்க, உங்களோட நிறைய கற்பனை உங்களை இருக்குது, உங்கள் கற்பனை எல்லாமே வெற்றியாக வரும் பார்த்துக்கணும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க அவிட்டத்தில் பார்த்துட்டாவே. ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய செலவாக, குடும்பத்தில் நிறைய வரவோட செலவை நிறைய பார்த்தாங்க, ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டாங்க. இனிமேல் இந்த குழப்பங்கள் வராது. எப்படி ரொம்ப குழப்பத்துக்கு போயிட்டாங்க. வருமானமோ, பொருளாதாரமோ, இன்கமோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகம் எதுவுமே அவிட்டத்தில் போடுவாங்க சரியா இல்லை. செலவு நிறைய இருந்துச்சு. மருத்துவ செலவு, விரை செலவு, நிறைய அலைச்சல், நிறைய பயணத்தை ரொம்ப மேற்கொண்டாங்க. வண்டி வாகனத்தை சரி பேர் குழந்தைகளுக்கு செலவு நிறைய தடங்களை பார்த்தது யாரும் அவிட்டத்தில் போடுவாங்க. இனிமேல் அந்த தடங்கள் வராது. அவிட்டத்தில் பிறந்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், தொழிலில் ஒரு உத்தியோக உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியத்தான் சரி அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேர்வது. கடன் வராது, பகை வராது, எதிரி வராது, வம்பு வராது, வழக்கு வராது, நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் அவிட்டத்தில் பிறந்தவங்க. ஏன்னா இனிமே தான் நல்ல யோகம் பார்த்துங்க. நீங்கள் ஜாதகம் பாருங்கள், தசாபதியை பார்த்துக்கிட்டு அவிட்டத்தில் உள்ளவங்க மூவ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். திடீர் யோகம் தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.